ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். திருவண்ண தேங்காய் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து உரிச்ச பூண்டு ஒரு கைப்பிடியில் சேர்த்துருக்கேன். இஞ்சி துண்டு, அம்மா கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி, முழு தக்காளி, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம், கசகசா கொஞ்சம், அம்மா கொத்தமல்லி தழை கொஞ்சம், அம்மா வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அம்மா கொஞ்சம் தனியாப்பொடி சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் பொட்டுக்கலை குழம்பு வந்து கெட்டியாக வரதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா கூட கொஞ்சம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல நான். அப்புறம் வந்து நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் வந்து சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்டவ் எதோ ரிப்பேர்னால நான் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் செய்கிறேங்க. எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே நமக்கு சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை அது மட்டும் தான் நான் சேர்க்குறேன். அது மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஸ்டார் அது மேலே என்ன கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வந்து போட்டால் தான் நல்லா ஸ்பைஸியாக நல்லா வாசனை வரும். நம்ம பச்சையாகவே போட்டு தாளிக்கக்கூடாது. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், பட்டை, லவங்கம் நான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதில் வந்து இதில் சேர்த்துட்டேன். நான் சேர்த்துட்டு நல்லா ஸ்பைசி நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வாசனை வந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் வாங்கி நான் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். சுடுதண்ணியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு அந்த கவிச்ச வாசனை வராது. பாருங்கள், இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அது அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக வரணும். இப்போ கொஞ்சம் பாதி அதில் வந்துடும், எண்ணெயில் வந்துடும். கொஞ்சம் விட்டால் மூடி வைங்க, அந்த நெய் முடிய கேப்பை கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வந்தோடனே நல்லா பாருங்கள், எண்ணெய் புரிஞ்சு தனியாக செப்பரேட்டாக வரணும். பாருங்கள், எண்ணெய் புரிஞ்சு தண்ணி இல்லை, சுத்தமாக காலியாச்சு, ஒரு எண்ணெய் மட்டும் தான் கீழே வைக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நான் வந்து அப்போ இதில் வந்து கொஞ்சம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறேன். நான் நல்லாயிருக்கும் ரொம்ப. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கு. இது வந்து ஓல்டு மாடல் சிக்கன் குழம்பு மாதிரி. அப்போல்லாம் வந்து இதை மாதிரி தான் சேர்த்து செய்வாங்க. எங்கள் அம்மா கூட இதை மாதிரி தான் பண்ணோம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள், வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே குழம்பு வச்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேர்த்துட்டு நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், முருங்கை உருளைக்கிழங்கு. அது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் மிக்சியில் மசாலா, இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கிறேன், ரொம்ப தண்ணியாக வைக்கலைங்க. தண்ணியாக வச்சா அவ்வளோ டேஸ்ட்டு வராது. மசாலா எல்லாமே மசாலா போட்டு மிக்சியில் இருக்கிற அந்த மசாலையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அலசி தண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் சிக்கனில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அதில் உப்பு போட்டுட்டுங்க, அது எடுக்க முடியல, வீடியோ கட் ஆகிடுச்சு. அது தேவையான வந்து உப்பு சேர்த்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நான் ரொம்ப தண்ணி ஊற்றலைங்க, திட்டமாக தான் ஊற்றிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். நல்லா கேப் போட்டு மூடி ஒரு 5-6 விசில் வந்தால் நல்லா வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், நான் கேப் போட்டு மூடிட்டேன், விசிலும் போட்டுட்டேன். ஒரு 5-6 விசில் வரட்டுங்க. ஹை இதில் வச்சுருக்கேன் நான், சீக்கிரம் ஆகிடும். அப்போ தான் பாருங்கள், விசில் நல்லா வந்துடுச்சு. ஒரு 5-6 விசில் வந்துச்சுங்க. அப்புறமா பாருங்கள், 5-6 விசில் சவுண்ட் வந்தால் தான் நான் ஆஃப் பண்ணேன். நான் வாங்க, ஆறிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாகல, ரொம்ப கெட்டியாகல, திட்டமாக நார்மலாக இருக்குது. பாருங்கள் குழம்பு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா வந்திருக்கு சிக்கன் கூட. பாருங்கள் அவ்வளோதான். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.